திருப்பதி கோவில் பிரம்மோற்சவத்துக்காக சென்னையில இருந்து திருப்பதிக்கு திருக்குடைய ஊர்வலமா எடுத்துட்டு போறது வழக்கம். இன்னைக்கு காலையில 11:30 மணிக்கு அந்த கொடைய ஊர்வலமா எடுத்துட்டு போக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப அந்த கொடை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், இப்ப அந்த கொடை இப்போ எந்த வழியில போய்கிட்டு இருக்கு? மக்களுக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அந்த பகுதியில பண்ணி வச்சிருக்காங்க? ராதா, தற்போது நாம் இருக்கக்கூடிய NS போஸ் சாலை பகுதியில் தான் திருப்பதி திருக்கோடை தற்போது கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திருக்கோடை ஊர்வலத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 11 வெண்குடைகள் திருப்பதி பிரம்மோற்சவ விழாவில் வழங்குவதற்காக சென்னையில் இருந்து ஊர்வலமாக திருப்பதி வரை கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இன்று காலை சென்னகேசவ பெருமாள் கோயிலிலிருந்து இந்த திருப்பதி கொடை ஊர்வலம் தொடங்கியது. காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது NS போஸ் சாலையில் உள்ள வைராகி மடம் பகுதியில் இந்த திருக்குடையானது வந்து சேர்ந்திருக்கிறது. 11 குடைகளும் பக்தர் வெள்ளத்தில் மூழ்கியபடி இன்ச் பை இன்ச்சாக என சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு பகுதியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த கொடை ஊர்வலத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கொடை ஊர்வலம் செல்லக்கூடிய அனைத்து சாலையிலும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் சிவராஜ் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த கொடை ஊர்வலத்துக்கு சென்னை மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து குவிந்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இந்த திருக்கொடை ஊர்வலம் வால்டாக் சாலையை செல்ல இருக்கிறது. வால்டாக் சாலையிலிருந்து யானை கவுனி பகுதிக்கு செல்லும். அங்குதான் இந்த கவுனி தாண்டல் நிகழ்ச்சி என்பது மிகவும் உற்சாகமாக மிகவும் வெகு சிறப்பாக நடைபெறும். சென்னையை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த விழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அந்த வகையில் தான் இன்று தொடங்கியிருக்கக்கூடிய இந்த குடை ஊர்வலம் என்பது வரக்கூடிய 7ஆம் தேதி திருப்பதியை சென்றடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் மிகுந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். வழி நெடுகிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. பல இடங்களில் மோர் உள்ளிட்ட பானங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்தோடு இந்த விழாவை காணுவதற்காக குடை ஊர்வலத்தில் பங்கேற்பதற்காக பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். நீங்க எங்க இருந்துமா வந்திருக்கிறீங்க குடை ஊர்வலத்துக்கு? சேலவாயில் சேர்ந்து வந்துட்டோங்க. சேலவாயில் ஆண்டுதோறும் வருவீங்களா? வருஷம் வருஷம் வரும். பெருமாளோட அருள் பெறுவீங்களா? ஆமாப்பா, கண்டிப்பா நாங்க வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த பெருமாளை பார்த்து தான் நாங்க போவோமே. சாயங்காலம் வரைக்கும் இருப்போம். ஆமா, மிக சிறப்பானதா, சூப்பர். இங்கதான் நாங்க எப்பவுமே வருஷம் எங்கேயுமே போக மாட்டேங்க, வருமே வருஷம் வருஷம் வந்து இங்க பாத்துட்டு போவோம் எல்லாருமே. நீங்க வருஷம் வருஷம் வருவீங்களா குடை ஊர்வலத்துக்கு? நீங்க பெருமாளோட அருள் பெறுவதற்காக அவர்கள் தெரிவித்தது போலவே ஆண்டுதோறும் பக்தர்கள் இந்த குடை ஊர்வலத்தில் பங்கேற்பது பெருமாளுடைய அருளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த குடை ஊர்வலத்தில் அவர்கள் பங்கேற்பதோடு இந்த வெண்குடையை தரிசிப்பதையும் அவர் ஒரு முக்கிய நிகழ்வாகவே அவர்கள் கருதுகிறார்கள். அதிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து திருப்பதி கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடியவர்களாக இருக்கட்டும், அதே போன்று தங்களுடைய ஒரு நேர்த்திக்கடனாக கூட இந்த குடை ஊர்வலத்தில் பங்கேற்கிறார்கள். ராதா, திருக்குடை ஊர்வலத்தோட சிறப்புகள் குறித்தும் என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க, சென்னையில இருந்து மட்டும் இல்ல பிற மாநிலங்கள் மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் வந்து வருஷம் கலந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி ரொம்ப விரிவா சொன்னீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.